வந்தே மாதரம். இன்னைக்கு டெல்லியில் என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் கலவரம், என்ன பிரச்சனை, இந்த விஷயங்களை நாம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். யார் இந்த விஷயங்களை தூண்டி விடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த அபிஜித் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சு கடந்த 20 நாளாக உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ வராத பிரச்சனை இன்னைக்கு ஏன் வருது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட மாணவர்களை அத்தனை பேரையும் மூளைச்சலவை செய்யக்கூடிய, ஏற்கனவே கல்லூரிகளில் பள்ளிகளில் செயல்படக்கூடிய எஸ்எஃப்ஐ இதில் தெளிவாக வேலை செய்யுது. இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் வேலை செய்கிறாங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, அல்லாஹ் அக்பர்னு அந்த இடத்துல கோஷம் போட வேண்டிய வேலை என்ன? நீட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்தில் காஷ்மீர் 370 ஆக்டை நீக்கினீங்கன்னு ஏன் கேட்குறான்? இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவிலேருந்து பிரகாஷ்ராஜ் போய் அங்கே ஏன் பேசுகிறான்? சமீபத்தில் சீனாவுக்கு சென்று வந்து சீனாவுடைய கைக்கூலி சோனம் வாங்கு அங்கே வந்து எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறாரு? சோனம் வாங்சூவை யார் பயன்படுத்தினாங்க? இப்போ சோனம் வாங்சூ மேலே யார் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா, காவல்துறை தெளிவாக சொல்லுகிறது ஒரு விஷயத்த. இந்த 20 நாட்கள் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அரை நேரம் தான் அந்த அபிஜித் வருவா. அப்படி மற்ற நேரங்களில் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் இருந்துக்குவான். இந்த மாணவர்களை தூண்டி விட்டு உணவு சரியில்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பல போராட்டங்கள் இந்த 20 நாளில் பல காமெடிகளை நம்ம பார்த்தோம், கூத்துக்களை பார்த்தோம். ஆனால் நேற்று நடந்த கலவரத்திற்கு அரசாங்கத்தின் மீதும் காவல்துறை மீதும் புகார் கூறுறாங்க. இன்னைக்கும் கூட தமிழக சட்டசபையில் வந்து ஒருத்தன் கோஷம் போட்டு, நீட்டுக்கு எதிராக கோஷம் போட்டு பாடல் அறிவுமதி அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கான். இவனுங்கெல்லாம் எங்கிருந்து கிளம்புறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அர்பன் நக்சலைட் என்று சொல்லக்கூடிய, இப்போ காடுகள் இருந்த நக்சலைட்டை ஒழிச்சிட்டாங்க. அமித்ஷாஜி முழுக்க முழுக்க திட்டமிட்டு இந்த 4 ஆண்டுகளில் 90% நக்சலைட்டுகள் ஒழிச்சிட்டாங்க. எங்க காடுகள் இருந்த நக்சலைட். ஆனால் அர்பன் நக்சலைட்டாக இருக்கக்கூடிய நகரத்தில் வாழக்கூடிய இந்த எஸ்எஃப்ஐ போன்றவர்கள், இந்த மாணவர் அமைப்புகள், கம்யூனிஸ்டுடைய பல துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்ச அபிஜித் எங்கிருந்து போனா? இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து போனாங்க. நாம ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். காவல்துறை எங்கேயுமே அவர்கள் மேல் தாக்குதல் நடத்தலை. அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி அவங்க தெளிவாக பேட்டி கொடுக்குறாங்க. ரேஷ்மா சர்மா அவர்கள் டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க. இங்கே மாணவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கும்போது பெண்களை முன்னிறுத்தி போராட்டங்கள் நடத்துகிறாங்க. மாணவிகள் முன்னாடி வர்றாங்க. காவல்துறை கை வச்சா என்ன சொல்லிடுவாங்க? அங்கே கை வச்சாங்க, இங்கே கை வச்சாங்க, பிரச்சனையாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ பெண் போலீஸ் போய் தடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட லாரியாக கல் இறக்கியிருக்காங்க. யார் வந்து செஞ்சாங்க? அங்கே இருக்கக்கூடிய அப்ஜல்ங்கிற ஒரு ரவுடி வந்து கலந்துக்கிறான் இந்த நிகழ்ச்சியில். டெல்லியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரவுடிகள் அந்த நிகழ்ச்சியை வழி நடத்துகிறாங்க. காவல்துறையுடைய யூனிஃபார்ம்லையும் சிஎஃப்ஆர்ஐயோட யூனிஃபார்ம்லையும் பல ரவுடிகளை சினிமா படம் மாதிரி இறக்கியிருக்காங்க. இவர்கள் பேரிகார்டை தாண்டி வரும்பொழுது காவல்துறை பேர் தடுக்குது. பாராளுமன்றத்தை நோக்கி நகரும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க? வேண்டாம், நீங்கள் இதோட நின்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்வீச்சு நடக்குது. காரை திருப்பி போடுறாங்க, ஜீப்பை கொளுத்துறாங்க. கீழே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது சில வீடியோக்கள் இதில் வரும் பாருங்கள். காவல்துறையுடைய வாகனத்தை திருப்பி போட்டு கொளுத்துறாங்க. பஸ் மீது கல் எறிகிறாங்க. காவல்துறையுடைய பஸ் மீது கல் எறிகிறாங்க. ரயில் 2 நாளைக்கு முன்னாடி அழகாக நம்மளுடைய அற்புதமாக உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் ரயிலை நம்மளுடைய பாரத பிரதமர் திறந்து வைக்கிறார். அந்த ரயில் மேலே போய் கல் வீசுறாங்க. யாரா? மாணவர்கள் கல் வீசுறாங்கன்னா மாணவர்களுக்கு இடையில ரவுடியை பொருத்தி இருக்காங்க. அதாவது திட்டமிட்டு தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அத்தனை பேருமே சீனாவுடைய கைக்கூலிகள், இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள், கம்யூனிஸ்டுடைய நக்சலைட் அமைப்புகள், அதே போல் அர்பன் நக்சலைட்டுகள் எல்லாம் சேர்ந்து இப்போ இன்னைக்கு இங்கிருந்து எப்படி பிரகாஷ்ராஜ் போய் பேசினாலும் அதே மாதிரி மேற்கு வங்கத்திலிருந்து மமதா பானர்ஜி நாளைக்கு போராட்டத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஹரியானாவிலிருந்து ஒரு கூட்டம் கிளம்பி வருது. யாருன்னு பார்த்தா விவசாயிங்கிற பேரில் டெல்லியை முற்றுகிடுறாங்க. பாருங்க, நேற்று மாணவர்கள் போராட்டங்கிற பொறுவில் தேசத்துக்கு எதிராக பல்வேறு செயல்களில் ஈடுபட்டாங்க. கட்டுக்கடங்காமல் பிரச்சனைகள் நடந்துச்சு. அதற்கப்புறம் தான் கண்ணீர் போகி கொண்டு வீசப்பட்டது. அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. போலீஸ் மேலே அடிபட்டு 35 போலீஸு காயமானோன்னு தான் போலீஸை இறங்கி இந்த விஷயங்களை செய்யுது. ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தேச விரோதிகள் அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு தேசத்துக்கு எதிராக இந்த ஆட்சியை கவுக்குங்கிறதாக வேலை செய்கிறாங்க. அதில் சீனா முக்கிய கைக்கூலியாக செயல்படுகிறது. சீனாவுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இந்த தேச விரோத கூட்டங்கள்லாம் இருக்குங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கீழே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். காவல்துறை மேலே தாக்குதல் நடத்தி காவல் வாகனங்களை உடைத்த பின்னாடி தான் போலீஸ் திருப்பி அடிக்கிறாங்க, கண்ணீர் போகி கொண்டு வீசுறாங்க. அது வரைக்கும் மாணவர்கள் மேலே தாக்குதல் நடத்தலை. மாணவர்கள் போராட்டமாக இருந்தது. முழுக்க முழுக்க நக்சலைட்டு கையிலையும் தீவிரவாதி கையிலையும் போயிடுச்சு. அங்கே பாடப்படுற பாடலும் கூட இஸ்லாமிய பாடல் தான் பாடணும்னு சொல்கிறாங்க. அதை கலந்துக்கிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த போட்டி இல்லை, போராட்டம் இல்லை, அத்தனையுமே என்னவா நடக்குது? தேசவிரோத கூட்டங்களுடைய போராட்டமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் உடனடியாக அரசாங்கம் வந்து
இவர்களுக்கு எதிராக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். இது நீட்டுக்கு எதிரான போராட்டம் அல்ல. இது தேசத்தை அவமானப்படுத்துவதற்கு, தேசத்தை அசிங்கப்படுத்துவதற்கும், இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதற்காக. நேபாளில் எப்படி போராட்டம் நடந்துச்சோ, இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல பாகிஸ்தானில் எப்படி போராட்டம் நடந்துச்சோ, அதே போல இந்த ஜென்சி அப்படிங்கிற பேரில் இளைஞர்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று இந்த அபிஜித்தோடைய நோக்கம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிருக்கு. அது எந்த காலகட்டத்திலும் நிறைவேற்றப்படாது. இந்த தேசம் பாதுகாக்கப்படும். இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக இந்த நாட்டுடைய ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெல்க பாரதம், வந்தே மாதரம். இந்து தேசிய இயக்கம், ராமசிவகுமார், மாநில நிர்வாகக் குழு.